வணக்கம் நண்பர்களே. மென்சுரேஷன் அளவியல் டாப்பிக்கில் 3 டைமென்ஷனல் ஃபிகர் முப்பரிமாண வடிவங்களை பயன்படுத்தி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். 2.4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோலமானது உருக்கப்பட்டு கம்பியாக நீட்டப்படுகிறது. கம்பியின் நீளம் 57.6 சென்டிமீட்டர் என்றால் கம்பியின் விட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கோலத்தை ஒரு உருளையாக மாற்றிருக்காங்க. அவங்க இங்கே உருளைனே சொல்லலையே சார், கம்பின்னு தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் கம்பியுடைய நீளம் கொடுத்துருக்காங்க. நீளம்ங்கிறது இந்த இடத்துல ஹைட்டு, லென்த்து தானே சார் சொல்லுவோம் நீளம் அப்படின்னா. இப்போது ஒரு கம்பி இருக்குன்னா அதை கீழே படுக்க வைக்கிறோம் அப்படின்னா நீளம் லென்த்து, அதே அப்படி நிற்க வைக்கிறோன்னா அது என்னது ஹைட்டு ஹெச். அப்போ லென்த்துன்னு எடுக்கிறதும் ஹைட்டுன்னு எடுக்கிறதும் ஒன்று தான். கொடுத்துட்டு விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டம்னா நம்ம ஆரம் கண்டுபிடிச்சி 2ஆல் பெருக்கிடலாம். கரெக்டாக? அப்போ ஒரு கோலத்தை என்னவா மாற்றிருக்காங்கன்னா உருளையாக மாற்றிருக்காங்க. முப்பரிமாண வடிவங்களில் ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்கன்னா ரெண்டுத்தோட கன அளவும் சமமாக இருக்கும். அப்போ இங்கே கோலத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr³ கரெக்டாக ஈக்குவல் டு இந்த பக்கம் உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. ஏற்கனவே நம்ம இந்த முப்பரிமாண வடிவங்களுக்கு ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்குலாம் நிறைய ட்ரிக் சொல்லியிருக்கோம். அது தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பை கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் கோலத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 4/3 இன்ட்டு இப்போ நமக்கு என்ன மட்டும் இருக்குன்னா r³ மட்டும் இருக்குது. கரெக்டாக? இங்கே பாருங்கள், விட்டம் 2.4 சென்டிமீட்டர். நம்ம புள்ளியில் இருக்கிறதால இந்த சென்டிமீட்டரெல்லாம் மில்லிமீட்டராக மாற்றிடலாம். 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர். கரெக்டாக? அப்போ 2.4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 24 மில்லிமீட்டர். இது விட்டம். நமக்கு ஆரம் தேவைன்னா விட்டத்தில் பாதி. அப்போ ஆரம் என்னவாயிடும் 12. r³ இருக்கிறதால 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 கரெக்டாக 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 ஈக்குவல் டு இந்த பக்கம் r² தெரியாது, அவங்க அதுதான் விட்டம் கேட்டிருக்காங்க, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஹைட் அதே மாதிரி பாருங்கள் 57.6 சென்டிமீட்டர். மில்லிமீட்டராக மாத்திரம்னா என்னவாயிடும் 576ன்னு ஆகிடும். கரெக்டாக? இப்போ கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. 1 3 3 4 3 12. இங்கே வந்தீங்கன்னா 1 நாள் 4 1 நாள் 4 மீதி 1 நன்னாங்க 16 மீதி 1 நன்னாங்க 16 144. 12ஆம் வாய்ப்பாடு 1 12 12 12 12 144. 1 12 12 1 12 12 மீதி என்ன மட்டும் நிற்குது, இந்த பக்கம் 4 இந்த பக்கம் r². அப்போ ஆரம் எவ்வளோ கிடைக்குது, 4க்கு ரூட் எடுத்தோன்னா 2. ஆரம் 2 மில்லிமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சென்டிமீட்டர் கிடையாது, இப்போ மில்லிமீட்டர். ஏன்னா எல்லாத்தையும் பாயிண்ட் எடுத்துகிட்டு மில்லிமீட்டராக மாற்றிட்டோம். ஆரம் 2 மில்லிமீட்டர். அப்போ விட்டம்ன்றது 2ஆல் பெருக்கணும். எத்தனை மில்லிமீட்டர் வந்துடும் 4 மில்லிமீட்டர். ஆப்ஷன் சி. ஏன்னா எல்லாமே 4 0.4 2லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆரம்னா தான் 2 மில்லிமீட்டர், அவங்க கேட்டது விட்டம். அப்போ ஆப்ஷன் சி 4 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. சரிங்களா?